திமுகவுக்கு ஒரு அச்சம் வந்திருக்குங்க. ஸ்டாலின் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி டிஎம்கே எம்எல்ஏஸ். ஏவாவேலு, நேரு இவரெல்லாம் உதயநிதி கைதுக்கு அப்புறம் பயந்துட்டாங்க. திமுக அஞ்சி விட்டது மிரண்டு விட்டதுலாம் சொல்ல மாட்டேன். he was arrested. யாரோ ஒரு பத்திரிகையாளர் கனிமொழிக்கு சொன்ன மாதிரி நாய் வண்டியில வச்சு தள்ளிட்டு போனாங்கல்ல 400 கிலோமீட்டர். அதான் அவருக்கு பனிஷ்மெண்ட். அவங்களுக்கு ஒரு பயத்தை காட்டிட்டார் விஜய். நீங்க யாரு பெரிய ஆளுன்றீங்களோ அந்த ஆள் தலையிலே கையை வைப்பேன். உதயநிதிக்கே இந்த கதின்னா அப்புறம் மற்றவங்கெல்லாம் ஊழல் புகாரில் மாட்ட போறாங்க. ஏன் செந்தில் பாலாஜி மௌன விரதத்தில் இருக்காரு? ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாரா? ரொம்ப அதிகமாக பேசினார் அவரு. 400 கோடி ரூபாய் வசூல் பண்ணி தான் இப்போ ஒருத்தர் குண்டாஸ்ல உள்ள இருக்காரு, பிடி அரசகுமார்னு. அநேகமா அடுத்தது அன்பில் மகேஷ் உள்ள போக ரெடி ஆகிட்டு இருக்காரு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்படியே சும்மா நகைச்சுவை தென்றலா இருக்கிறாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்களே, முதல்வர் உட்பட சிரிக்கிறாங்க. நேரு, ஏவாவேலு, செந்தில் பாலாஜி சைலண்ட் ஆனார். அதை பேச மாட்டேன்றீங்களா? இருக்காரா இல்லையான்னு தெரியல. இப்போ ஏவாவேலு எல்லாம் கூட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்களா? ரொம்ப அப்படியே பதமாயிட்டாரு. நேரத்துல ரொம்ப காமெடி பண்ணிட்டு. இல்லை சிங்கப்பூர்ல இருந்து அவர் வந்தப்ப பேசுறது அந்த கம்பீரம்லாம் இப்போ இல்லை. இல்ல லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறோங்கிறது ஒருவேளை முதல் ஸ்டெப்பே இல்ல. யூ ஆர் ராங். லஞ்சம் என்பது வேற, முறைகேடு என்பது வேற. ஏவாவேலு எல்லாம் வாங்கினார் இல்லையா ரோட்ல பிரிட்ஜில், அதுதான் லஞ்சம். ஆல்ரெடி ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எப்படி? இது முறைகேடு. சொல்றது முறைகேடுகள் இந்த ஆட்சியில நடந்திருக்கலாம், அதிகாரிகள் பண்ணியிருக்கலாம். ஊழல் கிடையாதுன்ற முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில அண்ணன் நேரு அவர்கள் இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டவுன் பிளானிங் ஆஃபீஸருக்கெல்லாம் ஒரு 2000 போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணாரு. 35 லட்சம் கொடுத்தாதான் இந்த வேலைன்னா ஏழைப்பாடைகள் எப்படி வர முடியும்? மேக்சிமம் ஒரு பய உணர்ச்சி வந்துடுச்சு. பேப்பரை திறந்தா 5 சஸ்பென்ஷன், 7 மாற்றல் இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்த அருணையை தூக்கிட்டாங்க. ஏன்? வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த 100 நாளில் விஜய் அவர்களுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி அப்படின்னு சபாநாயகர் ஆரம்பித்தார். இந்த சட்டசபை கூடும்போது நாங்கள் ஒரு படி ஊழலை ஒழிக்கிறதுக்கான முன்னெடுப்புலாம் நடத்திருக்கோம் அப்படின்னு. ஆனால் அந்த டெண்டர் விவகாரங்களில் தொடர்ந்து ஏதாவது ஒரு அரசு ஊழியர்களோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இப்போ போக்குவரத்து கழகத்துலேயும் அந்த மாதிரி நடந்ததா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நிறுவனத்துக்கு இவங்க டெண்டரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துகிட்டே இருக்கு. இது என்ன நடந்துச்சு அதில்? அதாவது பொற்கால ஆட்சின்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப அதீதமான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆட்சியை மதிப்பீடு செய்வதற்கு 100 நாள் என்பது அளவுகோலே இல்லை, சினிமா இல்லை. இது 100 டேஸ்ன்னு பேனர் போடுறதுக்கு, போஸ்டர் ஓட்டுறதுக்கு. கவர்மெண்ட் 8 கோடி மக்களுக்கான ஒரு ஆட்சியை மதிப்பீடு செய்வதற்கு குறைந்தது 1 வருஷம் தேவைங்க. அதனால் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, ரைட்டு, 3 மாதம் கூட தாங்காது, 6 மாதத்தில் அடுத்த எலெக்ஷன் வந்துடும்னு சொன்னவங்களுக்கு நாங்கள் 100 நாளை வெற்றிகரமாக கடந்து விட்டோம்னு சொல்லிக்கலாம் அவங்க கட்சிக்காரங்க. ஆனால் ஆட்சியை மதிப்பீடு செய்வதற்கான காலக்கெடுவாக நான் எடுக்கலை. அதனால் பொற்கால ஆட்சின்றதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது சபாநாயகர் பதவியில் இருக்கிறவரு இப்படியெல்லாம் அதீதமாக பேசக்கூடாது. ரெண்டாவது, சபாநாயகர் பதவி ஏற்றாலே அது கட்சி நடவடிக்கைகள், கட்சி சம்பந்தமான கருத்துக்கள் கூறுவதிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும், தள்ளியே இருக்கணும், கொஞ்சம் கேப் இருக்கணும். ஏன்னா அவர் சபைக்கு நாயகர், தாவேகாவினுடைய அரசியல் தலைவர் என்பதை விட அந்த பொறுப்பில் இருக்கும்போது இருக்கணும். ஆனால் நடுநிலையாக செயல்படுறாரு. ஜேசிடி பிரபாகரனை பொறுத்தவரையில் இதுவரையில் நாம் பார்த்த சபாநாயகரை விட மிக சிறப்பாக, செம்மையாக, நடுநிலையாக செயல்படுகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. எதிர்கட்சிக்காரங்களே சொல்லுவாங்க, அமைச்சர்கள் தப்பு பண்ணாலும் புல்லப் பண்ணுறாரு, அவை குறிப்பிலேருந்து எடுக்கிறாரு, சும்மா நீங்கள் சப்ஜெக்ட் விட்டுட்டு வேறெல்லாம் பேசாதீங்கன்னு கடிச்சிக்கிறாரு. எதிர்கட்சிக்கும் உரிய அவகாசம் கொடுக்குறாரு, அவங்களுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ ஆஸ் எ ஸ்பீக்கர் இஸ் பர்ஃபார்மிங் நியூட்ரலி வெல். ஆனால் அவர் சொல்கிற கருத்துக்கள் இருக்கு இல்லையா, கிறிஸ்துவ மதத்தை பற்றி, பைபிளை பற்றி,
இது போல் பொற்கால ஆட்சி இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம், தேவையில்லை. அவரை மாதிரி அனுபவஸ்தர்கள் வந்து இதெல்லாம் தவிர்க்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தவிர்த்துட்டாருன்னா ஐ திங்க் இவர் 5 வருஷம் கழித்து பார்த்தா he would be considered the most, அந்த சபாநாயகர் செல்லப்பாண்டியன்லாம் இருந்திருக்காங்க, அது மாதிரி இவர் ஒரு மிகச்சிறந்த சபாநாயகராக கருதப்படும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் முதல்ல. ரெண்டாவது வந்து ஊழலை ஒழித்து விட்டோம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஊழல் ஒழிப்பில் முனைப்பு காட்டுறாங்க, தீவிரம் காட்டுறாங்க. அதில் வந்து தொடர்ந்து அந்த திசை வழியில் பயணிக்கிறாங்க. முழுசாக ஒழிக்கிறதுக்கு நான் தான் சொல்கிறேன்னா ஓராண்டாவது ஆவங்க, அவ்வளோ அளவுக்கு புறையோடி போயிருக்குங்க. இல்லை அப்படி ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் உலக அளவில் எங்கேயாவது இருக்குதா? ஊழலை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு எடுத்த முடிவுகள் எங்கேயாவது சக்ஸஸ் ஆகிருக்கா? அப்படி எதுவுமே இல்லை. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் ஊழலற்ற ஆட்சி தான் நடத்துகிறாங்க. பல வெளிநாடுகளில் கரப்ஷன் கிடையாதுங்க. கட்சிக்கு டொனேஷன் வாங்குவாங்க, அதெல்லாம் வேற. இங்கே வேலை செய்கிறதுக்கே லஞ்சம் வாங்குவாங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல்ஸுக்கு ரினிவல் பண்ணுறதுக்கும் நோ அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கும் வருஷம் ஆட்சி வந்து அரசு பள்ளிக்கல்வித்துறை வந்து அனுமதிக்கணும். இப்போ இதை அனுமதிக்கிறது அரசின் வேலை, அப்ளை பண்ணுறது அவங்க வேலை, அனுமதிக்கிறோம். வெளிநாட்டிலலாம் ஆட்டோமேட்டிக்காக இது நடக்கும். ஆனால் நம்ம திமுக ஆட்சியில் 400 கோடி ரூபாய் வசூல் பண்ணி தான் இப்போ ஒருத்தர் குண்டாஸில் உள்ளே இருக்கார், பிடி அரசகுமார்னு. அநேகமாக அடுத்தது அன்பில் மகேஷ் உள்ள போக ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வாக்குமூலம் கொடுத்துட்ருக்கிறாருல்ல. ஸோ மியராக ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு 400 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஆனால் புதிய ஆட்சி வந்தோன்னே ஸ்கூல் ஆட்களே சொல்கிறத நான் கேட்டேன். புதிய ஆட்சி வந்தோன்னே 1000 ஸ்கூலுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆன்லைனில் ஓகே அனுமதி. இதுக்கு இவங்க 400 கோடி டி நகரில் பங்களாலாம் வச்சு பணம்லாம் அள்ளி போட்டு இங்கே ஓகேனா தான் அங்கே கோட்டையில் வந்து ஆர்டரில் கையெழுத்தாகுமா. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஊழல் வந்து எந்த நாட்டிலையும் நடக்காதுங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிட்டாங்க. இதுனா இவ்வளோ கான்ட்ராக்ட்னா இவ்வளோ பர்சன்டேஜை முன்னாலே வாங்கிடணும். ஆனால் இப்போ தான் வேலு மாட்டியிருக்காரு, ரோடே போடாமல் காசு வாங்கியிருக்கான். அவன் நார்மலாக கான்ட்ராக்டருங்க வந்து ஃபஸ்ட்டு பில்லை போட்டு அது வந்து சாமிக்கு படைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க வாங்கிக்குவாங்களாம். ஃபஸ்ட் நேரடியாக ஒரு பொதுமக்களை ஒரு சாமானியனை பாதிக்கிற விஷயங்கள்ல இல்லை அவன் தலையிடுற விஷயங்களில் ஊழல் ஒழிஞ்சிருக்கிறா? நிறைய ஒழிஞ்சிருக்கு. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சாமானியர்கள் தானே. ஆர்டிஓ ஆஃபீஸ் அனுபவங்கள், அரசு ஆஸ்பத்திரிகளில் அனுபவங்கள், காவல் நிலையத்தில் அனுபவங்கள், பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அனுபவங்கள், தாலுக்கா ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் போன்ற அனுபவங்கள்லாம் ரொம்ப மாற்றம் இருக்குன்றாங்க. எதிர்பாராத அளவுக்கு மாறி இருக்கு. இது என்ன அநியாயமாக இருக்குது, இதை இவ்வளோ மாற்றத்தை நாங்களே எதிர்பார்க்கலன்றாங்க. இவ்வளோ பிரீஃப் பீரியட். ஒருவேளை புது ஆட்சிங்கிறதுனால பயப்படுறாங்களா? இல்லை, அண்ணா திமுக ஆட்சி வந்திருக்குது, திமுக ஆட்சி போயிருக்கு. இல்லை, இவங்க இப்போ எம்எல்ஏக்கள்லாம் புதுசாக இருக்கிறாங்கல்ல, ஒருவேளை பழகலை அப்படிங்கிறதுனால. அதெல்லாம் இது என்ன பழகிறதுக்கு என்னங்க. அதாவது ஒரு மாற்றத்தை மக்கள் உணர்கிறார்கள். இந்த மாற்றம் நல்லா இருக்கு. அதாவது நம்மளை ரொம்ப அசிங்கமாக பேசுறது, நடத்துறது, பைசா இல்லைன்னா இங்கே வராதுன்றது அதெல்லாம் இல்லை. வித்தவுட் ஆஸ்கிங் ஃபார் பிரைப் திங்ஸ் ஆர் மூவிங். மொத்தமாக எல்லாரும் திருந்திட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓவர் நைட்டில் மேக்சிமம் ஒரு பய உணர்ச்சி வந்துடுச்சு. பேப்பரை திறந்தால் 5 சஸ்பென்ஷன், 7 மாற்றல் இருக்குது. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்த அருணையை தூக்கிட்டாங்க. ஏன்? அவரு மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு வந்தது. ஸோ இல்லை, நேற்று பெரிய அதிகாரி, சின்ன அதிகாரி, பஞ்சாயத்து பிரசிடென்ட்லேருந்து காலியாகிட்டு இருக்காங்க. நேற்று வெளியிட்ட ஒரு தனியார் நிறுவனம் வெளியிட்ட ஒரு இதில் முதலமைச்சர்கள் மேலே இருக்கிற கிரிமினல் வழக்கில் இவர் மேலேயும் 2 கிரிமினல் வழக்கு இருக்குது விஜய் அவர்கள் மேலே அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. ஒரு 14 முதலமைச்சர்கள் மேலே. ஆமாம், எல்லாம் 10 கிரிமினல் வழக்கு. ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா தான் மொத்தம் 29 கிரிமினல் வழக்கு அவர் மேலே. சிவந்து அதிகாரின்னு இருக்காரு வெஸ்ட் பெங்கால் பானார, அவர் மேலேயும் 10-15 இருக்கு. நம்மால் மேலே 2 தான். அது என்னன்னு தெரியாது, கிரிமினல் வழக்குன்றது அது என்னன்னு தெரியல.
ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுங்களேன். அதான் சார், இப்போ ஏவா வேலு அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது நம்ம அந்த இல்லை, நீங்கள் முதல்ல கேட்டதுக்கு நான் இன்னும் பதில் முடிக்கலையே. இந்த சொல்லுங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு இப்போ இடதுசாரி கட்சிகள் கடுமையாக அதை எதிர்த்துருக்காங்க. சிபிஐ, சிபிஎம், பி சண்முகம் வழக்கம் போல் அறிக்கை விட்டுருக்காரு. டிக்கெட் ஹே அப்படின்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு, இனிமே அப்படி சொல்ல வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்துருவாரோ. அதாவது இதெல்லாம் புரியாத ஒரு விஷயம். நான் வந்து இதை வரவேற்கல. ஃபஸ்ட்டு நான் தெளிவுபடுத்திடுறேன். தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் இருந்தீங்க. அதனால் நான் இதை வரவேற்கலை, ஏற்கலை. இது வந்து தமிழ்நாட்டில் கண்டக்டர் வேலை, இந்த மாதிரி டிரைவர் வேலைக்கெல்லாம் முழுசாக ஆள் எடுக்கலாம். நீங்கள் இதை வந்து அவுட் சோர்சிங் பண்ணுறீங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஏஜென்சிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க, கான்ட்ராக்ட் விடுறாங்க. அந்த ஏஜென்சியுடைய ஹெட் குவார்ட்டர் யூபியில் இருக்குது. இப்போ அவன் ஒன்றும் யூபியிலேருந்து ஆளை கொண்டு வர்றதில்ல. இப்போ இன்றைக்கி பிஎஸ்என்எல்லையே ஆல் ஒர்க்ஸ் ஆர் அவுட் சோர்ஸ்டு. எடுத்தவன் யாரான்னு பார்த்தா யூபிக்காரனாக இருப்பான் கம்பெனி. இல்லை, சில கேரளா கம்பெனிங்கள்லாம் இருக்குது. ஸோ எடுத்த கம்பெனி இருப்பான், அவன் என்ன பண்ணுவான், அவுட் சோர்ஸ் பண்ணிடுவான். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன், இந்த குற்றச்சாட்டை தான் இதுக்கு முன்னாடி எல்லாருமே வச்சுட்டு இருந்தோம். கர்நாடகாவுக்கு போகுது கான்ட்ராக்டு, தெலுங்கானா போகுது, ஏன் தமிழர்களுக்கு கொடுக்க முடியலையா அப்படின்னு. இப்போ மாற்றமாக வந்த ஒரு ஆட்சியும் மறுபடியும் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இல்லை, நான் தான் நீங்கள் குறுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆஸ் ஏ யூனியன் லீடர், நான் வெல் விஷர் ஆஃப் திஸ் கவர்மெண்ட், நான் இதை ஏற்றுக்கல. ஏன்னா ஒரு இதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது. நிரந்தரமான பணி தானே அது. அது ஒன்றும் தற்காலிகமாக ஏதோ எமர்ஜென்சியில் ஒரு ஸ்ட்ரைக்கும் போது ரெக்ரூட் பண்ணாங்களா, அது மாதிரி இல்லை. இது ஒரு நிரந்தரமான பணினா அதுக்கு ஆளை எடுங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இல்லை வந்து உங்களுக்கு என்ன மெத்தோட அதை யூஸ் பண்ணி நிரந்தரமாக ஆளை எடுங்க. இது என்ன இது வந்து ஒரு அவுட் சோர்ஸிங்கிறது கான்ட்ராக்ட் முறை, ஒப்பந்த அடிப்படையில் ஏன் எடுக்கிறீங்க? அவங்க நிரந்தரமானாங்கன்னா அரசு ஊழியராக போகிறாங்க, இல்லை டிரான்ஸ்போர்ட்டு என்ன விதிகள் இருக்குதோ அவங்களுக்கு அந்த அடிப்படையில் தே வில் பி ட்ரீட்டட் அஸ் எ ரெகுலர் எம்ப்ளாயி. நீங்கள் அதை வந்து அவுட் சோர்சிங் விடுறீங்க. அந்த ஏஜென்சி ஏமான்றதை விடுங்க. இப்போ அதானி தான் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆமாம், எல்லா ஊர்லேயும் ஏர்போர்ட்டு அதானி தான், எல்லா ஊர்லேயும் ஹார்பர் அதானி தான். நீங்கள் இந்த இதில் கூட இப்போ இங்கே பேர்னா நம்ம பொன்னேரி பக்கத்தில் கும்மிடிப்பூண்டில் கூட ஒரு ஏர்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ உத்தரப்பிரதேசம் வந்துட்டான், இந்தியாவே காலி ஆகிட்டு இருக்கு. அம்பானி அதானி கிட்ட இந்த ரெண்டு குஜராத்திகள் கையில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கு இந்தியாவின் பொருளாதாரம், அரசியல் எல்லாமே. அரசியல்னால் இன்னொரு ரெண்டு குஜராத்தி, மோடி அண்ட் அமித்ஷா. பணம்னா இந்த ரெண்டு பணக்காரனுங்க. இந்த 4 குஜராத்திகள் தான் இந்தியாவே ஆட்டிக்கிட்டு இருக்கான். யூபிலாம் சும்மா பேச்சு ஒன்றும் கிடையாது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இது முறை சரியில்லை. வேலை வாய்ப்புகள் இருக்குன்னா அதை ஃபில்அப் பண்ணுங்க. அதுக்கு தேவையான ஆட்கள், தகுதியான ஆட்கள் இருக்காங்க. அவனும் இங்கேருந்து தான் எடுக்க போகிறான். ஹைலாம் சொல்ல போகிறது இல்லை. அதெல்லாம் அதீதமான கற்பனை. தமிழ் தெரியாதவன் இங்கே வந்து என்ன பண்ண போகிறான்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி என்னென்னா, கடந்த திமுக ஆட்சியில் இவ்வளவு நடந்தப்போ இதே சிபிஎஸ், சிபிஎம் தலைவர்கள் அந்த கூட்டணியில் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க இதை எதிர்த்து திரும்ப எடுத்து போட்டிருக்காங்களா? எதிர்த்து இப்படியெல்லாம் அறிக்கை விட்டுருக்காங்களா? ஏன் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கீங்க? நான் கேட்கறது, இப்போ கேட்கறது கரெக்டு, இது வந்து சரியான நிலைப்பாடு. ஆனால் இந்த கடமையை நீங்கள் 5 ஆண்டுகளாக செஞ்சீங்களா? அடிமையாக இல்லை திமுக சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் இப்போ கேட்குறதுல எனக்கு ஒன்றும் அவங்க மேலே ஒன்றும் ஒரு மதிப்பு வரலை. அப்போ கேட்டிருக்கணும்ல, அப்போ கேட்கல, அமைதியாக இருந்தீங்க. இப்போ இவர் வந்து அமனபிள் டு ப்ரெஷர், தப்புன்னு சொன்னால் உடனே மாற்றிக்கிறாரு. ஜோசியக்காரனை போட்டாங்கன்னு உடனே மாற்றிடுறாரு, இவனை போட்டாங்கன்னா உடனே மாற்றிடுறாரு. ஸோ அப்போ மாற்றுறாரு. அதனால இவர்கிட்ட பேசலான்னு பேசுகிறாங்களா? கொள்கை அடிப்படையில் ஐ அக்செப்ட். நிரந்தர பணிகளை ஃபில்அப் பண்ணும் அரசாங்கம் அல்லது டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன். அதை விட்டுட்டு ஒப்பந்த அடிப்படையில் பணிகளை கொடுப்பது என்பதே தவறு. எல்லாத்துக்கும் சுரண்டலுக்கு, லஞ்சத்துக்கு, முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும். அதனால் இது தப்பு தாங்க. அது இல்லை, ஏவவேலு சட்டமன்றத்தில் பேசும்போது, டெண்டர் விஷயங்களில் பேசும்போது, நீங்கள் இப்போ 10வது மாடியில் ரூம் பார்க்குறீங்க, ஆனால் அதுக்கான டெண்டரை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ஆன்லைனில் கொடுத்துருந்தீங்க, ஆனால் ஆன்லைனில் அது எதுவுமே பதிவு பண்ணலை, நீங்களே டெண்டர் உள்ளே விட்டுருக்கீங்க, இது ஒரு பெரிய முறைகேடாக நடந்திருக்குன்னு சொன்னதுக்கு இது வரைக்கும் அவங்க பதில் இல்லை.
நம்ம எதுக்கு சொல்றோம்னா அந்த நாங்க லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம் இல்ல லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறோங்கிறது அதாவது ஒருவேளை முதல் ஸ்டெப்பே இல்ல, யூ ஆர் ராங். லஞ்சம் என்பது வேற, முறைகேடு என்பது வேற. ஆமா. லஞ்சம் என்பது இந்த வேலையை நான் செய்து கொடுக்கணும்னா நீ எனக்கு இவ்வளோ கொடுக்கணும், இத்தனை பர்சன்ட் கொடுக்கணும். ஏவா வேலுலாம் வாங்கினார் இல்லையா ரோட்டில் பிரிட்ஜில், அதுதான் லஞ்சம். நீங்கள் முறைகேடுனா டெண்டர் ஓப்பன் ஆகி அது ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னால் யாரோ ஒருத்தன் வந்து வேலை செஞ்சதா சொல்கிறாங்க, ஆல்ரெடி ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது எப்படி இது வந்து முறைகேடு இல்லை. அதுக்கு உள்ள என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. இல்லை, லஞ்சம்ன்றது வந்து வேறங்க. நீங்கள் சொல்கிறது முறைகேடுகள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கலாம், அதிகாரிகள் பண்ணியிருக்கலாம், ஊழல்னு வச்சுக்கலாமா? ஊழல் கிடையாதுன்ற. ஊழல் அப்படின்னு சொன்னால் நான் இதை செய்கிறேன் நீ எனக்கு இவ்வளோ கொடுக்கணுன்றது. இது ஆன்லைனில் போடணும், ஒன்லி டெண்டர்ஸு இ டெண்டரில் தான் எல்லாம் முடிவு பண்ணணும்னு சொன்ன பிறகு அதெல்லாம் எனக்கு வெரிஃபை பண்ணல, நான் தெரியாமல் தான் சொல்கிறேன். இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் டெண்டர் ஓப்பன் பண்ணி அவார்டு ஆகிறதுக்கு முன்னால் அங்கே வேலை தொடங்குதுன்றது உண்மை என்றால் அது தப்பு தானே. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி அப்புறம் தானே புள்ள பெற்றுக்கணும், புள்ள பெற்றுக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுன்றது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? ஆபாசமாக நான் சொல்ல, ஒரு நடைமுறையில் சொல்கிறேன். அப்போ இது விஜய் ஆட்சி முறைகேடு இது நடக்கிறதுனா சின்னது தான், இது சாதாரண விஷயம். மொத்தமே 5 கோடி தான் சொல்கிறாங்க, நம்ம 5000 கோடி 500 கோடி. நான் கேட்குறேன், இந்த முற்போக்காளர்கள் சிபிஐ சிபிஎம்ஏ கேட்குறேன் நான், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் அண்ணன் கேஎன் நேரு அவர்கள் இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டவுன் பிளானிங் ஆஃபீஸருக்கெல்லாம் ஒரு 2000 போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணார, 35 லட்சம் ரூபாய் வாங்கி ஃபில்அப் பண்ணார, 2000 கோடி அடித்தார, துபாய்க்கு அனுப்பிச்சார, இடி கேஸ் போட்டு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகி இப்போ கோர்ட்டில் நிற்கித. இதை பற்றி நீங்கள் என்றைக்காவது வாயை திறந்தீங்களா? இப்போ ஆளை எடுக்கணுன்னா தகுதி உள்ளவனே எடுயா, கிராஜுவேட்டா இன்ஜினியரா எடு. ஆனால் 35 லட்சம் கொடுத்தாதான் இந்த வேலைன்னா ஏழைப்பாடைகள் எப்படி வர முடியும்? இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ 6 மாதம் 7 மாதம் ஆச்சு சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அப்போ சிபிஐ சிபிஎம் இதெல்லாம் ஏன் கேட்கல? இதுவும் தப்பு அதுவும் தப்பு தான். ஆனால் அப்போ வாயை மூடிட்டு இருந்தீங்க, இப்போ வாயை ரொம்பவே திறக்கிறீங்கன்னா இப்போவா திறக்கிறீங்களேன்ற ஆள் தான் நான். ஐ எம் நாட் அப்போசிங் இட். ஏன் அப்போ இந்த புத்தியெலாம் இல்லாத போச்சு உங்களுக்கு? வெதர் இந்த கான்ட்ராக்ட் விடுறதா இருக்கட்டும், அல்லது இந்த வேலைக்கு பணம் வாங்கிறது, ஸ்கூலுக்கு ரினியூவல் பண்ணதுக்கு இவ்வளோ பணம், பெரிய பணம் நடத்துது, இதெல்லாம் பற்றி மூச்சே உள்ளே நீங்கள். ஸோ அப்போ இந்த கிரிட்டிசிசம் நீங்கள் இப்போ செய்கிறது வந்து நான் வரவேற்கிறேன். ஆனால் ஏன் நீங்கள் அதெல்லாம் அப்போ செய்யல? அப்போ கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல. உதயநிதி அவர்கள் கைதுக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற கூட்டம் நடந்துச்சு. அதில் ரொம்ப ஆவேசமாலாம் பேசினாங்க, வெளிநடப்பு செஞ்சாங்க, எஞ்சி கோஷம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. யார்? திமுக. ஓகே. கைது அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாப்ப உதயநிதி, இவங்க சட்டமன்றத்துக்கு வந்தால் அந்தால அறுத்து தள்ளிடுவாங்களா, என்னத்தை தெரிஞ்சிரும் அப்படின்னு. ஆனால் இந்த இப்போ 2வது சட்டமன்ற கூடுகையில் ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க திமுக, பெரிய அளவில் இவங்க பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஏவாவேலு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கேஎன் நேரு இவங்கெல்லாம் உதயநிதி கைதுக்கு அப்புறம் பயந்துட்டாங்களா? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்படியே சும்மா நகைச்சுவை தென்றலாக இருக்கிறார், எல்லாருமே சிரிக்கிறாங்களே, முதல்வர் உட்பட சிரிக்கிறாங்க. கேஎன் நேரு எவ்வளோ இதுவாக பேசுகிறாரு, ஏங்க இதெல்லாம் ஏங்க லைவ்ல இதெல்லாம் போட்டுட்ருக்கீங்களே. அதனால் திமுக வந்து அஞ்சு விட்டது மிரண்டு விட்டதுலாம் சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கலாம், ரொம்ப ஓவராக நம்ம பண்ண வேணாம். இப்போ ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் மார்க்கண்டேயன், அப்புறம் உதயநிதி தலையிலேயே கையை வச்சுட்டாங்க. இப்போ அவரை ரிமாண்ட் பண்ணலையே தவிர he was arrested. யாரோ ஒரு பத்திரிகையாளர் கனிமொழிக்கு சொன்ன மாதிரி நாய் வண்டியில் வச்சு தள்ளின்னு போனாங்கல்ல 400 கிலோமீட்டரு, அதுதான் அவருக்கு பனிஷ்மெண்ட்டு. அவரை போய் ஒன்றும் சிறையில் வச்சு செக்கிழுக்க வைக்கணுன்றதெல்லாம் இவங்க ஏன்னா முதல்ல சொல்லிட்டாங்க ஜட்ஜுக்கிட்ட, கவர்மெண்ட்டுடைய அந்த அரசு வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞர், நாங்கள் ரிமாண்ட்லாம் பண்ண போகிறது இல்லைங்க, அந்த தஞ்சாவூர் ஸ்டேஷனில் என்கொயரி பண்ணிவிட்டு ஸ்டேஷன் ஜாமீன்லேயே விட்டுருவோங்க, அவர் நாளைக்கு சட்டசபைக்கு வந்து கலந்துக்கலாம்
அதுக்கப்புறம் தான் அந்த ஜட்ஜே பாஸ் பண்ணார். நீங்கள் ஒத்துழைக்கணும், விசாரணைக்கு போகக்கூடாதுன்னெலாம் சொல்ல, அவர் அரெஸ்ட் பண்ணது தப்புன்னெலாம் சொல்ல, விசாரணைக்கு நீங்கள் போகணும் தஞ்சாவூருக்கு, ஒத்துழைக்கணும், அங்கே விட்டுருவாங்க விசாரணை முடிஞ்ச ஒன்றும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பயத்தை காட்டிட்டார் விஜய். நீங்கள் யார் பெரிய ஆளுன்றீங்களோ அந்த ஆள் தலையிலே கையை வைப்பேன், ரொம்ப பேசுனீங்கன்னா உங்கள் மேலெல்லாம். உதயநிதிக்கே இந்த கதின்னா அப்புறம் மற்றவங்கெல்லாம் ஊழல் புகாரில் மாட்ட போகிறாங்க. கேஎன் நேரு, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி சைலண்ட் ஆனார், அதை பேச மாட்டேன்றீங்களா? ஆமாம், மயான அமைதியாக இருக்குது. இருக்காரா இல்லையான்னு தெரியல. இருக்காரு, இல்ல அவர் வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல, இவங்களோட அதிகமாக அவர் மிங்கிள் ஆகிறது இல்லை. ஏன் வேற எங்கேயும் பேசிட்டு இருக்காங்களா? இருக்கலாம். அவர் ஒன்றும் இது புதுசு இல்லையா, கட்சி தாவுவது வந்து மதிமுகவில் வந்து திமுக, திமுகவிலிருந்து அதிமுக, அதிமுகவில் அமமுக, திரும்பவும் திமுக, அடுத்தது பாஜக போகலாம். அவ்வளோ கேஸ் வச்சிருக்காருல்ல. அதனால் அதெல்லாம் நம்ம பேசணும். ஏன் செந்தில் பாலாஜி இப்போ அதே ஒரு மௌன விரதத்தில் இருக்கார்? ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாரா? ரொம்ப அதிகமாக பேசினார் அவர். அதனால் வந்துங்க அந்த திமுகவுக்கு ஒரு அச்சம் வந்துருக்குங்க. இது வந்து ரெண்டாவது எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, புதுவெளியில் இருக்கிறது தான், ஸ்டாலின் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி டிஎம்கே எம்எல்ஏஸ். இந்த மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் அவர் கூப்பிட்டே வார்ன் பண்ணாராம், என்னையா பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு, எங்கள் ஜாதி தான், அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, இது வந்து சரியில்லை. உதயநிதிக்கே சந்தேகம் வந்துடுச்சான். அதாவது செட்டிங் பண்ணிட்டாங்க, தாவேக்கா ஆட்சிக்கு நம்ம எம்எல்ஏங்கெல்லாம் செட்டிங் ஆகிட்டானுங்க. அவர் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பார்ல, என்னப்பா நம்ம ஆளுங்கள்லாம் இருக்கானுங்க, சும்மா இருக்கானுங்கப்பான்னு. அதனால் அவரும் வாட்ச் பண்ணிவிட்டு சொல்லியிருக்கா. குறிப்பாக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கார்ல, கடலூர், அவர் வந்து நேரு பெரிய விவசாயிங்க, 1000 ஏக்கர் வச்சுருக்கார், மாடு வச்சுருக்கார், பண்ணை இருக்குதுன்னு ஒன்றும் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. செங்கோட்டையன் டக்குன்னு எழுந்து, உறுப்பினர் அவர்களுக்கு தெரியல, இவ்வளோதான் வச்சுருக்கணும்னு லேண்ட் சீலிங் ஆக்ட்லாம் இருக்குங்க, சட்டத்துக்கு புறம்பாக வச்சுருந்தா தப்புங்க, அப்படிலாம் அவரை மாட்டி விடாதீங்கன்னு சொன்னார். ஆயிரக்கணக்கான ஏக்கர்ன்றார். சட்டப்படி ஆயிரக்கணக்கான ஏக்கர்லாம் யாரும் வச்சுக்க முடியாது, லேண்ட் சீலிங் ஆக்ட் இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து இப்போ ரொம்ப நட்பு ரீதியாக பழகுறாங்க, மாப்பிள்ளை மச்சான் அப்படி. அதனால் வந்து திமுக வந்து ஒரு அச்சத்துக்கு உள்ளாயிருக்கிறது. என்ன நடக்குமோ, அடுத்தவன் எவன், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி, நமக்கு ஏன் வீணா ஏன் பொல்லாப்ப தேடிக்கணும். இப்போ ஏவா வேலெல்லாம் கூட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கல்ல, ரொம்ப அப்படியே பதமாயிட்டாரு. நேரத்தில் ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. இல்லை சிங்கப்பூர்லேருந்து அவர் வந்தப்போ பேசுறது அந்த கம்பீரம்லாம் இப்போ இல்லை. இப்போ போய் 2-3 வாட்டி போய் கையெழுத்து போட்டு வந்த பிறகு எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாரும் தொழிலதிபர்கள், காசு இருக்கு, ஏன் தேவையில்லாமல் ஜெயிலுக்கு போகணும்? தேவையில்லாமல் ஜெயிலுக்கு போகிறது என்ன சும்மாவா? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சதால் தானே ஜெயிலுக்கு போகிறீங்க. அதனால் வந்து நீங்கள் சொன்னது ஒரு வகையில் நான் ஏற்றுக்கிறேன். திமுகவுடைய அந்த அட்டாக் இல்லை, அதுக்கு பதிலாக ஆக்வர்டாக பேசுகிறாங்க சில பேர். டம்மி முதல்வர், அப்புறம் இவர் நடிகர் நடிகை, முரசொலியில் தலையங்கமே எழுதியிருக்காங்களா இந்த திரிஷா விஷயத்தை. சரி சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.